சாந்தி 30/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முறைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாவங்களிலிருந்து விடுபட்டு லேசாவதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய கர்மங்களின் கதையை தந்தைக்கு எழுதி கொடுத்தீர்கள் என்றால் மன்னிப்பு கிடைக்கும். பாபா கிட்ட நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ இந்த பிரிவில் எல்லாம் பாபா கிட்ட எழுதி கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து பாபா மன்னிப்பார். கேள்வி கேட்குறாங்க, சங்கமயுகத்தில் குழந்தைகளாகி நீங்கள் எந்த விதையை விதைக்க முடியாது? பதில் சொல்கிறார் பாபா, தேக அபிமானத்தின் விதை. இந்த விதையிலிருந்து அனைத்து விகாரங்களின் மரம் தோன்றி வளர்ந்து விடும். இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் 5 விகாரங்களின் மரம் முளைத்து வளர்ந்து விட்டது. அனைவரும் காம குரோதத்தின் விதைகளை விதைத்தபடி இருக்கின்றனர். குழந்தைகளே, யோக பலத்தின் மூலம் தூய்மை அடையுங்கள் என்பது தந்தை உங்களுக்கு கொடுக்கும் அறிவுரையாகும். இந்த விதை விதைப்பதை நிறுத்துங்கள். பாடல், உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தை அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமேலையும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது குறைவான எண்ணிக்கை உள்ளனர். அதிகமான குழந்தைகள் ஆகிவிடுவார்கள். இந்த சமயத்தில் நடைமுறையில் குறைவாகவே உருவாகியுள்ளீர்கள். ஆயினும் இந்த பிரஜாபிதா பிரம்மாவை அனைவருக்கும் தெரியும் அல்லவா? பெயரே பிரஜாபிதா பிரம்மா என்பதாகும். எவ்வளவு அளவற்ற பிரஜைகள் உள்ளனர். அனைத்து தர்மத்தவர்களும் இவரை கண்டிப்பாக ஏற்பார்கள். அவர் மூலமாகத்தான் மனிதர்களின் படைப்பு உண்டானதல்லவா? லௌகீக தந்தையும் கூட எல்லைக்குட்பட்ட பிரம்மா ஆவார் என பாபா புரிய வைத்துள்ளார். ஏனெனில் தலைமுறை உருவாகிறதல்லவா? குலப்பெயருடன் பரம்பரை தழைக்கிறதல்லவா? அவர்கள் எல்லைக்குட்பட்டவர்கள். இவரோ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இவருடைய பெயரே பிரஜாபிதா. அந்த லௌகீக தந்தையர் எல்லைக்குட்பட்ட பிரஜைகளை உருவாக்குகின்றனர். சிலர் உருவாக்குவதும் கூட இல்லை. இவர் கண்டிப்பாக உருவாக்குவார். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு குழந்தைகள் இல்லையா என சிலர் கேட்பார்கள். முழு உலகமே இவருடைய குழந்தைகளாகும். முதலில் பிரஜாபிதா பிரம்மாதான் உள்ளார். முஸ்லிம்கள் கூட ஆதம் பீவி என யாரையாவது குறிப்பிடுவார்கள் அல்லவா? ஆதாம் ஏவாள், ஆதிதேவன் ஆதிதேவி என பிரஜாபிதா பிரம்மாவைத்தான் குறிப்பிடுகின்றனர். எந்த தர்மத்தவர்கள் என்றாலும் இவரை ஏற்பார்கள். ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, மற்றவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுப்பவர். நீங்கள் முயற்சியும் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட சொர்க்கத்தின் சுகத்திற்காக செய்கிறீர்கள். இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தின் ஆஸ்தியை அடைய வந்துள்ளீர்கள். சொர்க்கத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம், நரகத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட துக்கம் என்றும் கூட சொல்ல முடியும். துக்கமும் கூட மேலும் நிறைய வர உள்ளது. ஐயோ ஐயோ என்றபடி இருப்பார்கள். தந்தை உங்களுக்கு முழு உலகின் முதல் இடை கடைசியை பற்றிய ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கின்றீர்கள் மற்றும் முயற்சியும் செய்கிறீர்கள். இவர் தாய் தந்தையாக ஆகியுள்ளார் அல்லவா? இவ்வளவு அளவற்ற குழந்தைகள் உள்ளனர். எல்லைக்கு அப்பாற்பட்ட தாய் தந்தையரிடம் ஒருபோதும் யாரும் பகைமை வைக்க மாட்டார்கள். தாய் தந்தையரிடம் எவ்வளவு சுகம் கிடைக்கின்றது. நீயே தாயும் தந்தையும் என பாடவும் செய்கின்றனர். இதை குழந்தைகள் தான் புரிந்து கொள்கின்றனர். மற்ற தர்மத்தவர்கள் அனைவருமே தந்தையைத்தான் அழைக்கின்றனர். தாய் தந்தை என சொல்ல மாட்டார்கள். இங்கேதான் நீங்கள் தாய் தந்தை, நாங்கள் குழந்தைகள் என பாடுகின்றார்கள். நாம் படித்து மனிதனிலிருந்து தேவதைகளாகவும் முள்ளிலிருந்து மலர்களாகவும் ஆக்கி கொண்டிருக்கின்றோம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை படகோட்டியாகவும் இருக்கின்றார், தோட்டத்தின் சொந்தக்காரராகவும் இருக்கின்றார். மற்றபடி பிராமணர்களாகிய நீங்கள் பலவிதமான தோட்ட வேலைக்காரர்களாக இருக்கின்றீர்கள். முகலாய தோட்டத்தின் தோட்டக்காரரும் இருக்கிறார் அல்லவா? அவருடைய சம்பளமும் கூட எவ்வளவு நன்றாக இருக்கும். தோட்டக்காரர்களும் வரிசை கிரமமாக உள்ளனர் அல்லவா? ஒரு சில தோட்டக்காரர்கள் எவ்வளவு நல்ல நல்ல மலர்களை உருவாக்குகின்றனர். மலர்களில் ஒன்று மலர்களின் ராஜாவாகவும் இருக்கும். சத்தியுகத்தில் ராஜாராணி மலர்களும் உள்ளனர் அல்லவா? இங்கே மகாராஜா மகாராணி இருக்கின்றனர், ஆனால் மலர்களாக இல்லை. தூய்மையற்றவராக ஆகும் பொழுது முள்ளாக ஆகிவிடுகின்றனர்.
பாதையில் செல்ல செல்ல முள்ளாக குத்தி ஓடிவிடுகின்றனர். அவர்கள் அஜாமில் எனவும் சொல்லப்படுகின்றனர். அனைவரையும் விட அதிகமான பக்தியும் நீங்கள் செய்கிறீர்கள். வாம மார்க்கத்தில் விழக்கூடியவர்களின் சித்திரங்களை பாருங்கள். எப்படியெல்லாம் அழுக்காக உருவாக்கப்பட்டுள்ளன. தேவதைகளின் படங்களைத்தான் கொடுத்துள்ளனர். இப்பொழுது அவை வாம மார்க்கத்தின் படங்கள். இப்பொழுதுதான் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது பிராமணர்களாகி இருக்கிறீர்கள். நாம் விகாரங்களிலிருந்து மிகவும் தூரமாக செல்கின்றோம். பிராமணர்களுக்குள் சகோதரன் சகோதரியுடன் விகாரத்தில் செல்வது என்பது மிகவும் பெரிய குற்றமாகிவிடும். பெயரே கெட்டு போய்விடும். ஆகையால் சிறு வயதிலிருந்தே ஏதாவது கெட்ட காரியம் செய்திருந்தால் அதையும் கூட பாபாவிடம் சொன்னால் பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும். நினைவு இருக்கவே செய்யும் அல்லவா, இன்ன சமயத்தில் நான் இந்த அழுக்கான காரியம் செய்தேன் என்பது பாபாவுக்கு எழுதி கொடுக்கின்றனர். மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உள்ளவர்கள் பாபாவுக்கு எழுதுகின்றனர், பாபா நான் இன்ன அழுக்கான காரியம் செய்தேன், மன்னியுங்கள் அப்படின்னு. பாபா சொல்கிறார், மன்னிப்பு எதுவும் கிடையாது, மற்றபடி உண்மையை சொன்னால் அது லேசாகிவிடும் என்று தந்தை சொல்கின்றார். மறந்துவிடும் என்று கிடையாது. மறந்துவிடும் என்று சொல்ல முடியாது, மறக்க முடியாது. இனிமேல் மீண்டும் அப்படிப்பட்ட காரியம் ஆகிவிடக்கூடாது, அதற்காக எச்சரிக்கை செய்கிறேன் என்றார் பாபா. மற்றபடி கண்டிப்பாக செஞ்ச தப்பு மனசுக்குள் அரிக்கும். பாபா நாங்கள் அஜாமில் போன்று இருந்தோம் என்று சொல்கின்றனர். இந்த பிறவியின் விஷயம்தான் இதுவும் கூட. இப்பொழுதுதான் நீங்கள் அறிகிறீர்கள். எப்பொழுதிலிருந்து வாம மார்க்கத்தில் பாவ ஆத்மா ஆகினீர்கள். இப்பொழுது தந்தை மீண்டும் நம்மை புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகின்றார். புண்ணிய ஆத்மாக்களின் உலகமே தனியானது. உலகம் ஒன்றுதான், ஆனாலும் 2 பாகங்களில் உள்ளது என புரிந்து கொண்டு விட்டீர்கள். ஒன்று புண்ணிய ஆத்மாக்களின் உலகம், அது சொர்க்கம் எனப்படுகின்றது. மற்றொன்று பாவாத்மாக்களின் உலகம், அது நரகம் துக்கதாமம் எனப்படுகின்றது. சுகமான உலகம் மற்றும் துக்கமான உலகம். துக்கத்தின் உலகத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள், நம் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என அனைவரும் கதறியபடி இருக்கின்றனர். வீட்டில் சென்று அமர்ந்து விடக்கூடாது, மீண்டும் நடிப்பை நடிக்க வர வேண்டும் என்பதையும் குழந்தைகள் அறிவார்கள். இந்த நேரத்தில் முழு உலகமும் தூய்மையற்றதாக உள்ளது. இப்பொழுது தந்தையின் மூலம் நீங்கள் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். லட்சியம் குறிக்கோள் நம் முன் உள்ளது. வேறு யாரும் நாங்கள் இவ்வாறு ஆகி கொண்டிருக்கின்றோம் என இந்த லட்சியம் குறிக்கோளை காட்ட மாட்டார்கள். குழந்தைகளே, நீங்கள் இப்படி இருந்தீர்கள், இப்பொழுது இல்லை என தந்தை சொல்கின்றார். பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்க, இப்போ அந்த மாதிரி இல்லை, பூஜை ஆயிட்டீங்க. மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆவதற்காக முயற்சி தேவைப்படுகின்றது. தந்தை எவ்வளவு நன்றாக முயற்சி செய்விக்கின்றார். இந்த பாபா நான் இளவரசன் ஆகப் போகின்றேன் என புரிந்து கொள்கிறார் அல்லவா. இவர் முதல் நம்பரில் உள்ளவர் என்றாலும் அனைத்து சமயங்களிலும் நினைவு நிலைப்பதில்லை, மறந்து விடுகின்றார். யார் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இப்பொழுது அந்த நிலை உருவாகாது. கர்மாதீத நிலை என்பது சண்டை ஏற்படும் நேரத்தில் உருவாகும். அனைவருமே முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா, இவரும் கூட செய்ய வேண்டும். படத்தில் பாருங்கள், பாபாவின் படம் எங்குள்ளது என கேட்டு நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். கல்ப மரத்தின் உச்சியில் தூய்மையற்ற உலகத்தில் நிற்கின்றார். பிறகு கீழே தபஸ் செய்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்படுகின்றது. இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை தான் புரிய வைத்துள்ளார். இவரும் கூட அறிந்திருக்கவில்லை. தந்தைதான் ஞானம் நிறைந்தவர். அவரைத்தான் அனைவரும் நினைக்கின்றனர். ஓ பரம்பிதா பரமாத்மாவே, வந்து எங்களின் துக்கத்தை நீக்குங்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரர் தேவதைகள் ஆவர். மூலவதனத்தில் இருப்பவர்களை தேவதைகள் என சொல்லப்படுவதில்லை. பிரம்மா விஷ்ணு சங்கரரின் ரகசியத்தை கூட தந்தை புரிய வைத்திருக்கின்றார். பிரம்மா லட்சுமி நாராயணர் போன்ற இவர்கள் அனைவரும் இங்குதான் இருக்கின்றனர் அல்லவா. சூட்சுமவதனம் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே காட்சியில் தெரிகின்றது. இந்த பாபாவும் கூட ஃபரிஸ்தா ஆகிவிடுவார். ஏணியின் உச்சியில் நின்றிருப்பவர்தான் பிறகு கீழே தபஸ் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். படத்தில் முற்றிலும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அவர் தன்னை பகவான் என ஒருபோதும் சொல்லிக் கொள்வதில்லை. இவர் சொல்கின்றார், நான் பைசா அளவுக்கும் மதிப்பற்று எறிந்தேன். தத்துவம்
அதாவது நானே அது, அதுவே நான். இப்பொழுது மதிப்பு மிகுந்தவனாக ஆகிக் கொண்டிருக்கின்றாய். தத்தத்துவம் எவ்வளவு சகஜமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். யாராவது பேசும்போது சொல்லுங்கள், பாருங்கள், இவர் கலியுகத்தின் கடைசியில் நின்றிருக்கின்றார் அல்லவா. எப்பொழுது பட்டுப்போகும் நிலை, வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுது நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் என தந்தை சொல்கின்றார். இப்பொழுது ராஜயோகத்தின் தபஸ் செய்து கொண்டிருக்கின்றார். தபஸ் செய்பவர்களை எப்படி தேவதை என்று சொல்ல முடியும்? ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு தேவதையாக ஆகப் போகின்றார். குழந்தைகளாகிய உங்களையும் இப்படிப்பட்ட கிரீடதாரிகளாக ஆக்குகிறார் அல்லவா. இவரே தேவதையாக ஆகின்றார். இப்படி 10-20 குழந்தைகளின் படங்களையும் வைக்க முடியும். இவர்கள் இப்படி ஆகின்றனர் என காட்டுவதற்காக. முன்னர் இப்படி அனைவரின் படமும் எடுக்கப்பட்டது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, இந்த உலகம், இந்த சமய மனிதர்களுக்குள்ளார காமம், கோபம் முதலானவர்களின் விதை எவ்வளவு ஆகிட்டுருக்கு. எல்லோருக்குள்ளார இந்த 5 விகாரங்களின் விதையின் மரம் வளர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட விதையை இனி விதைக்கக்கூடாது என இப்பொழுது தந்தை சொல்கின்றார். சங்கம யுகத்தில் நீங்கள் தேக அபிமானத்தின் விதையை விதைக்கக்கூடாது, காமத்தின் விதையை விதைக்கக்கூடாது. அரை கல்பத்திற்கு பிறகு ராவணனே இருக்க மாட்டான். அனைத்து விஷயங்களையும் தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். முக்கியமான ஒரே விஷயம் மன்மனாபவ, என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். அனைவருக்கும் பின்னால் இவர் இருக்கின்றார். பிறகு அனைவருக்கும் முன்பாகவும் முதலாகவும் இருக்கின்றார். யோக பலத்தின் மூலம் எவ்வளவு தூய்மை அடைகின்றார். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு நிறைய காட்சிகள் தெரிந்தது. பக்தி மார்க்கத்தில் தீவிர பக்தி செய்யும் பொழுது காட்சிகள் தெரிகின்றது. இங்கே இவர்கள் அமர்ந்தபடியே தியானத்தில் சென்று கொண்டிருந்தனர். அதை மாயாஜாலம் என புரிந்து கொண்டனர். இதுதான் முதல் தரமான மாயாஜாலமாகும். மீரா மிகவும் தபஸ் செய்தார். சாது சந்நியாசிகளின் சத்சங்களுக்கு சென்றார். இங்கே சாது முதலானவர்கள் எங்கே உள்ளனர்? இவர் தந்தை அல்லவா? அனைவரின் தந்தை சிவபாபா ஆவார். குருவை சந்திக்க வேண்டும் என சொல்கின்றனர். இங்கேயோ குரு யாரும் இல்லை. சிவபாபா நிராகாரமாக உள்ளவர். பிறகு யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள்? அந்த குருமாரிடம் சென்று வெகுமதிகளை கொடுக்கின்றனர். இந்த தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானர் ஆவார். இங்கே காணிக்கை முதலானவைகளை கொடுக்க வேண்டியதில்லை. இந்த பணத்தை என்ன செய்வார்? இந்த பிரம்மாவும் கூட நாம் உலகின் எஜமானர் ஆகின்றோம் என புரிந்து கொள்கின்றார். குழந்தைகள் கொடுக்கும் பணம் அனைத்தையும் அவர்களுக்காகவே வீடு முதலானவைகளை கட்டிவிடுகின்றார். பணம் சிவபாபாவுக்கோ அல்லது பிரம்மா பாபாவுக்கோ பயன்பட போவதில்லை. இந்த வீடு முதலானவைகள் குழந்தைகளுக்காகவே கட்டப்பட்டன. குழந்தைகள் தான் வந்து தங்குகின்றனர். சிலர் ஏழைகள், சிலர் செல்வந்தர்கள், சிலர் 2 ரூபாய் கூட அனுப்பி வைக்கின்றனர். பாபா, என் சார்பாக ஒரு செங்கல் வையுங்கள். சிலர் 1000 ரூபாய் அனுப்புகின்றனர். இருவரின் பாவனையும் ஒன்றல்லவா? ஆக இருவருடையதும் சரிசமமாக ஆகிவிடுகிறது. பிறகு குழந்தைகள் வரும்பொழுது எங்கு வேண்டுமோ அங்கு தங்கலாம். யார் வீட்டை கட்ட வைத்தாரோ அவர் வரும்பொழுது அவரை சுகமாக தங்க வைக்கலாம். பாபாவிடம் கூட தனி உபசரிப்பு செய்வது எல்லாம் நடக்கின்றது என பலர் சொல்கின்றனர். அட, அப்படி செய்துதான் ஆக வேண்டியுள்ளதல்லவா? சிலர் ஒரு விதமாக உள்ளனர். சிலர் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொண்டு விடுகின்றனர். சிலர் மிகவும் நாசுக்கானவர்களாக இருக்கின்றனர். வெளிநாட்டில் இருப்பவர்கள் பெரிய பெரிய மாளிகைகளில் வசிப்பவர்களாக இருக்கின்றனர். ஒவ்வொரு நாட்டிலும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் வெளிப்படுகின்றனர் இடம்பொழுது வீடு முதலானவைகள் அதற்கேற்றாற்போல் கட்டுகின்றோம். இங்கே பாருங்கள், எவ்வளவு அளவற்ற குழந்தைகள் வருகின்றனர். மற்ற எந்த தந்தையருக்கும் இந்த யோசனை இருக்காது. ஏதோ சுமார் 10, 12, 20 பேரன் பேத்திகள் இருக்கலாம். நல்லது, சிலருக்கு 200, 500 பேர் கூட இருக்கலாம். அதைவிட அதிகம் இருக்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், பாபாவின் குடும்பம் எவ்வளவு பெரியது, இன்னும் கூட பெரியதாக ஆக உள்ளது. இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. தந்தையின் குடும்பம் எவ்வளவு உருவாகும். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் குடும்பம் எவ்வளவு ஆகிவிட்டது. ஒவ்வொரு கல்பத்திலும் அவர் வரும்பொழுதுதான் அதிசயமான விஷயங்கள் உங்கள் காதுகளில் விழுகின்றன. தந்தை குறித்து சொல்கிறீர்கள் அல்லவா?
உங்களின் கதியும் வழியும் தனிப்பட்டது என்பது தொடங்குகிறது. பக்தி மற்றும் ஞானத்திற்கிடையில் எவ்வளோ வித்தியாசத்தை பாருங்கள் என்றார் பாப்பா. தந்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கின்றார், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். குணமற்ற எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை என பாடிபடி இருக்கின்றனர் அல்லவா. மற்றபடி 5 விகாரங்களின் அவகுணங்கள் உள்ளன. ராவண ராஜ்யமாக உள்ளது. இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைக்கின்றது. இது கொடுக்கும் அளவு குஷியை எந்த ஞானம் அந்த ஞானம் கொடுக்கறது கிடையாது. ஆத்மாக்களைய நாம் மூலவதனத்தில் வசிப்பவர்கள் என நீங்கள் அறிவீர்கள். சூட்சும வதனத்தில் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் உள்ளனர். அதுவும் காட்சியாக மட்டுமே தெரிகின்றது. பிரம்மாவும் இங்கே, லட்சுமி நாராயணரும் இங்கே உள்ளவர்களாவர். இது காட்சியாக மட்டுமே தெரிகிறது. வியக்த பிரம்மாவே பிறகு சூட்சுமதனவாசி பிரம்மா ஃபரிஸ்தாவாக எப்படி ஆகிவிடுகின்றார் என்பதன் அடையாளமாக தான் அந்த சூட்சுமூலத்தில் காமிச்சிருக்காங்க. மற்றபடி அங்கே எதுவும் கிடையாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டபடி இருக்கின்றீர்கள். தாரணை செய்தபடி செல்கிறீர்கள். புதிய விஷயம் கிடையாது. நீங்கள் பல முறை தேவதையாக ஆகியுள்ளீர்கள். தேவதா ராஜ்யம் இருந்ததல்லவா. இந்த சக்கரம் சுற்றியபடி இருக்கும். அது அழியக்கூடிய நாடகம். இது அனாதி அழிவற்ற நாடகமாகும். இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இவை அனைத்தும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். மற்றபடி இந்த ஞானம் பரம்பரையாக நடந்து வருவது கிடையாது. இந்த ஞானத்தை இப்பொழுதுதான் சொல்கின்றேன் என தந்தை கூறுகின்றார். பிறகு இது மறைந்துவிடும். நீங்கள் ராஜ்ய பதவி பிராப்தி செய்து கொள்கிறீர்கள். பிறகு சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்காது. தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நாம் இப்பொழுது பிராமணராக இருக்கின்றோம். ஆகையால் விகாரங்களிலிருந்து மிக மிக தூரமாக விலகி இருக்க வேண்டும் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒருபோதும் சட்டத்தை மீறி குற்ற செயலால் தாக்குதல் நடத்தக்கூடாது. தந்தையிடம் மிக மிக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, இரட்டை கிரீடதாரி தேவதையாக ஆவதற்காக மிகவும் இனிமையானவராக வேண்டும். புத்தியின் கோடு தெளிவாக இருக்க வேண்டும். ராஜயோகத்தின் தபஸ்யா செய்ய வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாரு. என்றுமே எல்லையில்லாத நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஜீவன் முக்தராக இருப்பீர்களாக. தியாக அபிமானம் என்பது எல்லைக்குட்பட்ட நிலையாகும். மேலும் ஆத்மா உணர்வுடையராக இருப்பது எல்லையில்லாத நிலையாகும். தேகத்தில் வருவதால் அநேக கர்மங்களின் பந்தனங்களில் எல்லைக்குள் வர வேண்டியுள்ளது. ஆனால் ஆத்மாவாக ஆக்கிவிடும் பொழுது இந்த எல்லா பந்தனங்களும் முடிந்து போய்விடுகின்றன. எப்படி பந்தன முக்தரே ஜீவன் முக்தர் என்று கூறப்படுகின்றது. அதே போல யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் வாயு மண்டலம், அதிர்வலைகள், தமோகுண உலகம், மாயையின் தாக்குதல் இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டவர் ஆகிவிடுகிறார்கள். இதற்குத்தான் ஜீவன் முக்த நிலை என்று கூறப்படுகின்றது. இந்த அனுபவம் சங்கமகத்தில்தான் செய்ய முடியும். ஸ்லோகன் சொல்கிறாரு, நிச்சய புத்தி உடையவரின் அடையாளமாவது அவர் வெற்றி நிச்சயம் என்ற அனுபவம் உடையவராகவும் கவலையற்றவராகவும் இருப்பார். அவரிடம் வீணானது வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.